Hello friends, வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் லெமன் கேசரி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். ஸ்வீட் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் டேங்கியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, லெமன் மேலே இருக்கும் இல்லையா அந்த எல்லோ கலர் போர்ஷன், அதை மட்டும் நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ரிச் இன் விட்டமின் சி. அது மட்டும் இல்லாமல் கால்சியமும் இதில் நிறைய இருக்குது. இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம லெமன் ஜெஸ்ட் எடுத்துக்க போகிறோம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்ப்போடு வேணும், அதனால் கையிலேயே நம்ம பிழிஞ்சிக்கிறோம். லெமன் ஸ்க்வீசர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பல்ப் வந்து ஃபில்டர் ஆகிடும். அந்த பல்ப்பும் சேர்ந்து வரா மாதிரி நீங்கள் கையில் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா அந்த பல்ப்பும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். 1 கப் அளவு ரவை. இதை வந்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்க போகிறோம். கைவிடாமல் வறுத்துக்கோங்க, ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு, லைட்டாக ப்ரௌன் கலர் மாறுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். திரும்பவும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். ஒரு 10-12 முந்திரி பருப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகணும். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1.5 கப்பு சுகர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ண உடனேவே நான் இன்னொரு அடுப்பில் வந்து தண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். 2.5 கப் அளவு ஹாட் வாட்டர், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் எல்லோ ஃபுட் கலர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணால் தான் இந்த மாதிரி சுருள நல்லா வரும். உங்களுக்கு இன்னொரு டிப்பு, இப்போ வர சில ரவை வந்து வேகிறதுக்கு வந்து லேட் ஆகுது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் சைடில் வந்து ஹாட் வாட்டர் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். சப்போஸ் ரவை வேகலைன்னா அந்த ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெந்துடும். இப்போ நம்ம வந்து இந்தளவு வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே நான் லெமன் ஜூஸும் லெமன் ஜெஸ்ட்டும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு லெமன் ஜூஸ் ஊற்றி. இப்போ கடைசியாக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கலர் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நல்லா குக் ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான லெமன் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமனோட புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.